பாலியல் வன்முறை. இந்த காணொளி ஸ்வீடன் நிறுவனத்தின் தயாரிப்பாகும். இலங்கை குடும்ப திட்ட சங்கம் மொழிபெயர்த்துள்ளது. ஒருவரின் விருப்பத்துக்கு மாற்றமாக நடைபெறும் எந்த ஒரு பாலியல் செயல்பாடும் பாலியல் வன்முறையாக கருதப்படும். விருப்பத்திற்கு மாறாக பாலியல் கருத்துக்களை வெளியிடுதல், ஒருவரின் பிறப்புறுப்புகளை காட்சிப்படுத்தல், இணையத்தில் பாலியல் படங்களை பகிர்வது மற்றும் சம்மதம் இல்லாத ஒருவருடன் உடலுறவு கொள்வது போன்ற பல்வேறு செயற்பாடுகள் பாலியல் வன்முறைகளாக கருதப்படுகின்றன. இந்த காணொளி கற்பழிப்பு போன்ற கடுமையான பாலியல் துஷ்பிரயோகங்களை பற்றியது. பாலியல் வன்முறையானது உலகம் முழுதும் அனைத்து கலாசார மதங்களை சேர்ந்தவர்கள் மத்தியிலும் நடைபெறுகிறது. இது ஒருவர் மீது அதிகாரத்தை பயன்படுத்துவதோடு ஆண் மற்றும் பெண் பாலியல் கருத்துகளுடன் தொடர்புடையது. இது ஒரு பெரிய சமூக பிரச்சினை மற்றும் மனித உரிமை மீறலாகும். கூடுதலான சம்பவங்களில் ஒரு சிறுமி அல்லது பெண்ணுக்கு எதிராக ஒரு சிறுவன் அல்லது ஆணால் வன்முறை நடத்தப்படுவதே கூடுதலாக காண கிடைக்கிறது. சிறுவர்கள், ஆண்கள் அல்லது திருநங்கைகள் வன்முறைக்கு ஆளானாலும் கூட குற்றவாளிகள் பெரும்பாலும் ஆண்களாகவே இருப்பார்கள். பாலியல் வன்முறை பெரும்பாலும் வீட்டிற்குள்ளாகவும் நிகழ்கிறது. அத்துடன் குற்றவாளி பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவருக்கு தெரிந்த நெருக்கமானவராக இருப்பார். பாலியல் துஷ்பிரயோகம் பெரும்பாலும் உடல் அல்லது உணர்ச்சி ரீதியான துஷ்பிரயோகங்களுடன் ஒருங்கிணைகிறது. இத்தகைய தாக்குதல்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டன. மேலும் பாதிக்கப்பட்டவர் தாங்கள் அனுபவித்ததை விவரிக்கக்கூட கடினமாக இருக்கலாம். குடும்ப உறுப்பினர் ஒருவராலும் குழந்தைகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்படலாம். இது அனாச்சாரம் என்றழைக்கப்படுகிறது. முதல் முறையாக சந்திப்பவரை கூட வன்முறைக்கு உள்ளாக்கலாம். உதாரணமாக, தன் விருப்பத்துடன் சந்திக்கும் முதல் வழிப்பயணத்தை குறிப்பிடலாம். பெரும்பாலான சிறுமிகளும் பெண்களும் பொது இடங்களில் அந்நியர்களால் பாலியல் வன்முறைக்கு ஆளாக நேரிடும் என்று அஞ்சுகிறார்கள். இந்த வகையான தாக்குதல் ஒப்பீட்டளவில் அரிதானது. இப்பயம் பெரும்பாலும் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகி தனிநபரின் வாழ்க்கையையும் வீட்டிற்கு வெளியே நடமாடும் சுதந்திரத்தையும் பாதிக்கிறது. பாலியல் வன்கொடுமைக்கு பல எதிர்வினைகள் இருக்கலாம். குறித்த நபர் அச்சமுற்று உடல் ரீதியாக செயலற்றவராக மாறக்கூடும். அவர்களால் எதிர்க்கவோ அல்லது வேண்டாமென்று மறுக்கவோ முடியாது போகலாம். சரீரம் உடல் ரீதியாகவும் எதிர்வினையாற்றக்கூடும். உதாரணமாக, யோனி வழுக்கும் தன்மையுடையதாகலாம். மேலும் நிகழ்வை விரும்பாத நிலையிலும் ஒருவருக்கு அவரது ஆண்குறி விரைப்புறலாம். இது மிகவும் பொதுவான எதிர்வினையாகும். ஆனால் இது பெரும்பாலும் பின்னர் குற்ற உணர்வு மற்றும் அவமான உணர்வுகளை ஏற்படுத்தும். பாலியல் வன்கொடுமைக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர் பெரும்பாலும் சோகம், பதட்டம், அச்சம் மற்றும் நம்பிக்கையற்றவராக உணர்வதுண்டு. சிலர் கோபத்துடன் நடந்து கொள்ள, இன்னும் சிலர் சம்பவத்தை மறக்க முயற்சிக்கலாம். நடந்ததை பற்றி வெட்கப்படல் மற்றும் குற்ற உணர்ச்சி கொள்ளல் பொதுவானது. நீங்கள் என்ன சொன்னீர்கள் அல்லது என்ன செய்தீர்கள், எப்படி உடை அணிந்தீர்கள், மதுபானம் அருந்தியிருந்தீர்களா அல்லது ஆரம்பத்தில் சம்மதித்து பின்னர் மனதை மாற்றிக்கொண்டீர்களா என்பது முக்கியமல்ல. பாலியல் வன்கொடுமை செய்த நபரே எப்போதும் குற்றம் சாட்டப்பட வேண்டும். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான எவரும் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எந்த ஒரு போலீஸ் நிலையத்திலும் மகளிர் மற்றும் சிறுவர் பணியகத்தை தொடர்பு கொள்ளலாம் அல்லது உதவிக்காக அரசாங்க மருத்துவமனைகளில் உள்ள மிதுரு பிஎஸ்வுக்கு செல்லலாம். நீங்கள் உமனின் நீடை 07756765555 இலக்கத்தினூடாக அழைக்கலாம். அதேபோன்று நீங்கள் 0112186055 அல்லது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சினால் நடத்தப்படும் 1938 மகளிர் உதவி எண்ணையும் அழைக்கலாம். நீங்கள் வயதுக்கு வராத ஒருவராக இருந்தால்
உதவிக்காக 1929 மூலம் தேசிய சிறுவர் பாதுகாப்பு ஆணைக்குழுவை அல்லது உங்கள் பிரதேச போலீஸ் நிலையத்தில் உள்ள மகளிர் மற்றும் சிறுவர் பணியகத்தை அழைக்கலாம். எவ்வாறாயினும் உங்கள் விருப்பத்துக்கு மாறாக யாரும் உங்களை பாலியல் ரீதியாக எதுவும் செய்ய அனுமதியில்லை.